IPL இந்தியன் பிரீமியர் லீக் அல்லது இந்தியன் பெருங்குளத்தொடர் கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டி என்பது இந்தியாவில் ஒவ்வொரு வருடமும் 20க்கு 20 என்ற துடுப்பாட்ட போட்டித் தொடராகும். 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் 18ஆம் தேதி பெங்களூர் நகரில் IPL முதலாவதாக தொடங்கியது. புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட இந்தியன் கிரிக்கெட் லீக்கிற்கும் இந்திய துடுப்பாட்ட கட்டுப்பாட்டு வாரியத்திற்கும் இடையே ஏற்பட்ட கடுமையான வாக்குவாதத்தை தொடர்ந்து இந்திய துடுப்பாட்ட கட்டுப்பாட்டு வாரியத்தால் இந்தியன் பிரீமியர் லீக் உருவாக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்திய துடுப்பாட்ட கட்டுப்பாட்டு வாரியத்தின் துணைத் தலைவரான லலித் மோடி இந்தியன் பிரீமியர் லீக் தலைவராகவும் அதன் ஆணையாளராகவும் பதவி வகித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் IPL போட்டியில் 2008ஆம் ஆண்டு தொடக்கம் 2018ஆம் ஆண்டு வரையில் வெற்றி பெற்ற அணிகள் விவரங்கள் வருமாறு: 2008ஆம் ஆண்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினரும், 2009ஆம் ஆண்டு டெக்கன் சார்ஜர்ஸ் அணியினரும், 2010ஆம் ஆண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினரும், 2011ஆம் ஆண்டு மீண்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினரும், 2012ஆம் ஆண்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியினரும், 2013ஆம் ஆண்டு மும்பை இந்தியன்ஸ் அணியினரும், 2014ஆம் ஆண்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியினரும், 2015ஆம் ஆண்டு மும்பை இந்தியன்ஸ் அணியினரும், 2016ஆம் ஆண்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினரும், 2017ஆம் ஆண்டு மும்பை இந்தியன்ஸ் அணியினரும், மீண்டும் 2018ஆம் ஆண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினரும் வெற்றி வகை சூடினர் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினர் 2008ஆம் ஆண்டு தொடக்கம் 2018ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற IPL போட்டிகளில் 3 போட்டிகளில் வெற்றி வகை சூடியமையும், மும்பை இந்தியன்ஸ் அணியினர் அதேபோல 3 முறை வெற்றி வகை சூடினர் என்பதும், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியினர் 2 முறை வெற்றி வகை சூடியுள்ளனர் என்பதும், ராஜஸ்தான் டெக்கன் சார்ஜர்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினர் தலா ஒவ்வொரு போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் 2019ஆம் ஆண்டு ஸ்டேண்டிங் புள்ளி தர வரிசையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினர் 4 புள்ளிகளை பெற்ற முதலாவது இடத்திலும், டெக்கன் சார்ஜர்ஸ் 2 புள்ளிகளுடன் 2ஆம் இடத்திலும், கிங்ஸ் 11 பஞ்சாப் 2 புள்ளிகளுடன் 3ஆம் இடத்திலும், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியினர் 2 புள்ளிகளுடன் 4ஆம் இடத்திலும், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினர் 5ஆம் இடத்திலும், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 6ஆம் இடத்திலும், ராயல்ஸ் 7ஆம் இடத்திலும், மும்பை இந்தியன்ஸ் 8ஆம் இடத்திலும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் 2019ஆம் ஆண்டு மார்ச் 23ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட IPL போட்டிகளில் முதலாவதாக களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினருக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியினருக்கும் இடையில் நடைபெற்ற போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 71 ஓட்டங்களுடன் அன்றைய தினம் வெற்றி வாகை சூடியதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக மார்ச் 24ஆம் தேதி நடைபெற்ற போட்டிகளில் சன்ரைசர்ஸ் அணியினருக்கும் நைட் ரைடர்ஸ் அணியினருக்கும் இடையே நடைபெற்ற போட்டியில் நைட் ரைடர்ஸ் அணியினர் வெற்றி பெற்றமை குறிப்பிடத்தக்கது. மற்றும் மார்ச் 24ஆம் தேதி கேபிட்டல் அணியினருக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கும் இடையில் ஏற்பட்ட போட்டியில் கேபிட்டல்ஸ் அணியினர் 213 ஓட்டங்களை பெற்று வெற்றியை சூடியமையும் குறிப்பிடத்தக்கது. மற்றும் மார்ச் 25ஆம் தேதி கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியினருக்கும் ராயல்ஸ் அணியினருக்கும் இடையில் நடைபெற்ற போட்டியில் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியினர் 184 ஓட்டங்களை பெற்று அந்த போட்டியில் வெற்றியை பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது. மற்றும் நேற்றைய தினம் நடைபெற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினருக்கும் கேபிட்டல்ஸ் அணியினருக்கும் இடையில் நடைபெற்ற போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினர் 150 ஓட்டங்களை பெற்று அந்த போட்டியில் வெற்றி பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது. மற்றும் இன்று 27/3/2019 IPL போட்டியில் நைட் ரைடர்ஸ் அணியினருக்கும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியினருக்கும் நடைபெறும் போட்டியில் யார் வெற்றி பெறுவது என்பது பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல IPL தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய டெக் கிளப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மற்றும் www.iplT20.com என்ற இணையதளத்தின் ஊடாகவும் IPL தொடர்பான அனைத்து விடயங்களையும் பார்த்துக்கொள்ள முடியும் என்பதையும் அறிய தருகின்றோம். நன்றி.